காலை உணவு பற்றி பார்க்கலாங்க. நம்ம பாருங்கள், தோசை இன்றைக்கி எங்கள் வீட்டில். இந்த தோசை நான் சுற்றில் சொல்லியிருக்கோம் ஒரு கரண்டி யூஸ் பண்ணுன்ட்டு. இன்றைக்கி நான் அந்த கரண்டியில் வேறு இதை தான் யூஸ் பண்ணுறேன். ஆனால் அதில் யூஸ் பண்ணால் உண்மையிலே நல்லா மெலிசாக நல்லா அழகாக வரும். இவ்வளோ நேரம் இது மாதிரி சுற்றி அதை தழுவ வேண்டிய அவசியம் இருக்காது. அது சூப்பராக அந்த கொஞ்ச நேரத்துலேயே அப்படியே ரெடி ஆகிடும். அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். எப்போ நீங்கள் தோசை சுட்டாலும் நீங்கள் அதுக்கு அந்த தோசை மாவை திரட்டி விட்டுட்டு மேலே கொஞ்சம் ஆயில் சேர்த்து அப்புறமா இதை மூடி போட்டு எடுங்க. அந்த மூடி போட்டு வெந்து எடுக்கக்கூடிய தோசை தான் நமக்கு என்ன பண்ணுது, நல்லா கொஞ்ச நேரம் ஆனாலும் அது நல்லா சாப்பிட்டா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், இல்லாட்டி அப்படியே வறட்சியாக இருக்கும். அப்படியே அந்த சூடாக அப்போவே எடுத்து சுட்டு சாப்பிட்டோன்னா ஓகே, மூடி போடாத தோசை. இல்லைன்னா அந்த தோசை கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நம்ம அப்போவே தான் செஞ்சு சாப்பிடணுமே தவிர கொஞ்ச நேரம் வச்சலாம் இதை சாப்பிட முடியாது. இப்போ பாருங்கள், இப்போ நீங்கள் இப்படியே ஹாட் பாக்ஸில் வைக்கும்போது 1 ஹவர் 2 ஹவர் கழித்து நம்ம சாப்பிட்டா கூட அது நல்லாயிருக்கும். அடுத்து பூரி பாருங்கள். நம்ம என்ன தான் அழகழகாக பூரி செஞ்சாலும் அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, ஹோட்டலுக்கு தான் போவாங்க. அப்புறம் இட்லி அதேமாரி மாவில் இட்லி ஊற்றுறதெல்லாம் சொல்லணுமா அப்படின்னு நினைப்பீங்க. உண்மைதாங்க. பாருங்கள், அந்த இட்லி அந்த கொத்தில் இருக்கிற அந்த குழி இருக்கு இல்லையா, அந்த குழிக்கு மேலே பாருங்கள், நான் ஒன்று கூட ஃபுல்லாக ஊற்றலை பாருங்கள். அந்த குழிக்கு மேலே வழிஞ்சு ஊற்றுவாங்க. அது போல் ஊற்றாதீங்க. ஊற்றுனா இட்லி எடுக்கும்போது பார்க்குறதுக்கு அந்த ஒரு ஷேப் நல்லாவே இருக்காது. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஊற்றி எடுத்திங்கன்னா அந்த இட்லி நல்லா அழகாக நல்லா வரும். அதுபோல் நீங்கள் மாவு ஊற்றி எடுத்துக்கலாம். சரிங்க, என்ன தான் இத்தனையும் நான் ஒரே நாள் செஞ்சேன்னா இல்லைங்க, இது ஒவ்வொரு நாளும் செஞ்சது தான். ஆனால் நாங்கள் எப்படி செஞ்சாலுமே இந்த பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வராங்க. ஏன், என்ன காரணம் தெரியுமா? நாம் இப்போ பாருங்க, தோசை ஒரு நாள், இட்லி ஒரு நாள், பூரி ஒரு நாள் செய்கிறோம் இல்லையா. ஆனால் அங்கே அப்படி கிடையாது. தோசை இட்லி பூரி கூடவே பொங்கலும் சேர்ந்து அவன் கொடுத்துட்றான். காசு போனால் பரவாயில்லன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, எது விருப்பமோ அதை போய்ட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களோட போய் ஷேர் பண்ணி இவங்க சாப்பிட்டு வராங்க. நாம் பார்த்து மாதத்தில் எவ்வளோ செலவு பண்ணோம், எந்த பட்ஜெட்டுக்குள்ளே குடும்பத்தை பண்ணணும்னு சொல்லி யோசிப்போம். ஆனால் பிள்ளைங்க ஒரு நாள் அப்படி நினைக்கிறது இல்லைங்க. இவங்க திருமணமாகி வரல, இவங்களுக்கு பிள்ளைங்க வரும்போது நினைப்பாங்களா என்னன்னு தெரியல. சரிங்க, நீங்களும் நல்லா இந்த காலை உணவு ரொம்ப அவசியம்னு சொல்கிறாங்க. காலையில் மட்டும் சாப்பிடாமலே இருக்கக்கூடாதான். வேலைக்கு போகிறவங்க மற்ற வீட்லேயே இருந்தால் கூட வேலை நிமித்தமாக என்ன பண்ணுறோம், பெண்கள் கூட நம்ம சீக்கிரம் சாப்பிட்றது கிடையாது.